உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போற ரெசிபி முட்டை குழம்புங்க. முட்டை குழம்புல 2 வகை இருக்குங்க. முட்டைய வேக வச்சுட்டு குழம்பு கலந்து குழம்பு கொதி வரும்போது முட்டைய போடுறது ஒண்ணுங்க. இன்னொரு டைப் வந்து முட்டை வந்து உடைச்சு ஊத்தி குழம்புல போடுறதுங்க. ஸோ நான் இப்போ செகண்ட் டைப் தான் பண்ணலான்னு இருக்கேங்க. வாங்க குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உறவுகளே, 2 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க, சின்ன அளவில் வெல்லம் எடுத்துக்கோங்க, தனியா பொடி, மொத்தப்பொடி, பெருங்காயம், உப்பு. இதில் வந்து மொத்தப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக தாங்க வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ 2-2.5 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். காரம் கூட வேணுன்றவங்க மிளகாய் பொடி கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உடச்சக்கல்ல போட்டு இந்த கருவேப்பிலையவும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணுங்க. உறவுகளே, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த மொத்தப்பொடி, தனியா பொடி இதையும் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் சேருங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தேவையான அளவு இதோட சேர்த்தாச்சுங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இதை நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சு வருது. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அப்புறமா இந்த நம்ம கரைச்சி வச்சிருந்த மிளகாய் பொடி, தேங்காய், இந்த இதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துடணுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது கொதி வந்துருச்சுங்க. இதை குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கணுங்க. நம்ம ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ திறந்தாச்சு. திறந்துட்டு இதை நல்லா கிண்டி விடணுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் முட்டையை சேர்த்துடணுங்க. முட்டை இதில் இப்படியே சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு குக்கரை மூடி வச்சாச்சு. இது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு கொதி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி இந்த அடியில் இதை நல்லா இப்படி திருப்பி விடணுங்க. இந்த முட்டையை திருப்பி போட்டிங்கன்னா போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிடுதுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் இதோட சேர்த்துக்கணுங்க. சேர்த்தீங்கன்னா குழம்பு ருசி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.